ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்பிள் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது வந்துட்டு சிங்கிள் பேனில் ரெயின்போ கேக் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ரெயின்போ கேக் வந்து நிறையா லேயர்ஸ் தனித்தனியாக பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது வந்து சிங்கிள் கேக் பேன்லேயே வந்து நம்ம மல்டிபிள் கலர்ஸ் பேட்டர்ஸ் வச்சு பண்ண போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல வந்துட்டு நான் வந்து ஒரு 1.5 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதோட வந்து பால் பவுடர் வந்து ஒரு 24 கிராம்ஸ், அதாவது 2 டேபிள் ஸ்பூன்ஸ் கிட்ட சேர்த்துருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இந்த கட்டியெல்லாம் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா வந்துடும். அப்புறம் ஒரு பவுலில் வந்துட்டு நான் 1 கப் மில்க் எடுத்திருக்கேன். இதோட வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஒயிட் வினிகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது ரெண்டையும் கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சிடலாம். டென் மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா பால் வந்து நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட வந்துட்டு ஒரு 1/4 கப்பு வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். எனி ஆயில் சேர்த்துக்கலாம், ஆர்டர்லெஸ் ஆயில். இதோட வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸு. பவுடர் சுகர் வந்துட்டு ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். இது வந்து சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம விஸ்க் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ இதோட நம்ம சலிச்சு வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். லம்ஸ் இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பேட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து பால் சேர்த்துக்கலாம் திரும்ப. இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் நான் திரும்ப கலந்து விட்டுக்கிறேன் நல்லா. இதுதான் வந்து ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் நம்மளோட பேட்டரோட கன்சிஸ்டன்சி. இதை வந்துட்டு நான் இப்போ 5 போர்ஷனாக பிரிச்சுக்க போகிறேன். 4 கப் வச்சுருக்கேன். இன்னொன்று வந்துட்டு இதே இந்த மிக்ஸ் பண்ணோம்ல பவுல், அதிலே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து ஈக்குவலாக பிரிச்சுக்கோங்க. ஈக்குவல் அமௌண்ட்ஸ் பிரித்து வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு தேவையான கலர் சேர்த்துக்கலாம். ஜெல் கலர் சேர்த்திங்கன்னா நல்ல கலர் வரும். பட் ஆனால் ஜெல் கலர் வந்து 100 rupees per பாட்டில் வருது, டூ எக்ஸ்பென்சிவ். ஸோ நான் இப்போ எப்படி வருதுன்னு ட்ரை பண்ணுறதுக்காக 3 பவுடர் கலர் வச்சுருக்கேன். ஒன்று வந்து லிக்விட் கலர், ஒன்று வந்து ஜெல் கலர். ப்ளூ வந்து லிக்விட் கலர், பிங்க் வந்து ஜெல் கலர், மிச்சம் 3 வந்து நான் கேசரி பவுடருக்குள்ளே கலர் வச்சுருக்கேன். இந்த கலரெல்லாம் எல்லா போர்ஷன்ஸ்லேயும் தனித்தனியாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா கலரையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது உங்களுக்கு வேணுங்கிற கலர் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக லிக்விட் கலருமே வந்து லைட்டாக தான் கலர் வருது. பவுடர் கலர் பார்த்திங்கன்னா 10 ரூபா 15 ரூபா தான் பர் பேக்கெட் வருது. லிக்விட் கலர் வந்து 35 rupees வாங்கினேன். ஜெல் கலர் வந்துட்டு ஒரு கலர் வந்துட்டு 100 rupees வருது. ஆனால் ஜெல் கலர் வந்து செம்மையாக கலர் வருது. ஓகே, கலர் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து பேக்கிங் பேனை வந்து நான் ஆயில் இல்லைன்னா பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் கீழே மட்டும் பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து போட்டிருக்கேன். அது மேலேயும் கொஞ்சம் ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கலர்டு பேட்டர், அதை வந்து சென்டரில் மட்டும் போர் பண்ணணும். கரெக்டாக சென்டரில் மட்டும் போடுங்க. போட்டுட்டு 2 வாட்டி டேப் பண்ணிக்கோங்க ஏர் பபிள்ஸ்லாம் எடுக்கிறதுக்காக. பண்ணதுக்கப்புறம் திரும்ப அடுத்த கலர் வந்து இதே மாதிரி ஆட் பண்ணலாம். அடுத்த கலர் ஆட் பண்ணும்போது சென்டர்லேயே தான் ஆட் பண்ணணும்.
இந்த மாதிரி எவ்ரி கலர் வந்து நம்ம சென்டரில் ஆட் பண்ணி 2-3 டைம்ஸ் வந்து டேப் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் ஏர் பபிள்ஸ்லாம் போகும்னு சொல்லிட்டு. எல்லா கலர்ஸுமே சென்டரில் மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ தான் கரெக்டாக ரவுண்டாக வரும் கட் பண்ணும் போது. இப்போ வந்து நம்ம எல்லா கலர்ஸுமே ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபைனலாக ஒரு 2 வாட்டி டேப் பண்ணிவிட்டு இதை வந்து ப்ரீ ஹீட்டட் அவனில் 170 டிகிரியில் 35 to 40 மினிட்ஸ் வந்து வச்சு எடுத்துக்கலாம். டூத்பிக் வந்து க்ளீனாக வர வரைக்கும் வைக்கணும். ஓகே, இந்த கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிவிட்டு நான் டாப் வந்து லெவல் பண்ணிவிட்டு கேக் வந்து 2 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஐசிங் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக க்ரீம் போட்டுட்டு ஒரு லேயர் ஆஃப் கேக் வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து சிம்பிள் சுகர் சிரப்பு, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சுகர் 2 டேபிள் ஸ்பூன், வாட்டர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம க்ரீம், விப்டு க்ரீம், ஏற்கனவே லாஸ்ட் கேக் வீடியோவில் நான் விப்டு க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல் ப்ரொசீஜர் ஆட் பண்ணல. வேணால் தனியாக வந்து ஒரு வீடியோவாக போட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேலே செகண்ட் லேயர் ஆஃப் கேக் வச்சிடலாம். செகண்ட் லேயர் ஆஃப் கேக்குக்கும் அதே மாதிரி தான் சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு லேயர் ஆஃப் விப்டு க்ரீம் வைக்க போகிறோம். கேக்கோட சைட்ஸ்லேயும் கொஞ்சம் க்ரீம் வச்சுட்டு நம்ம வந்து க்ரம் கோட் பண்ணிக்கலாம் கேக்கை. கேக் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம க்ரீம் அப்ளை பண்ணால் போதும். இது வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேக் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு வச்சிடலாம். நான் மிச்சம் இருக்கிற விப்டு க்ரீமை வந்து 2 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு பார்ட்டில் பிங்க் கலர், ஒரு பார்ட்டில் வந்து ப்ளூ கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பிங்க் வந்து ஜெல் கலர், ப்ளூ வந்து லிக்விட் கலர். இந்த கலர் வந்து ஸ்ட்ரீக்ஸ், அதாவது ஸ்ட்ரீக்ஸ்னால் இந்த கோடு கூட தெரியாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சொன்னபடிக்கு ஜெல் கலர் வந்து நல்ல கலர்ஸ் தருது, லிக்விட் கலர் வந்து கொஞ்சம் லைட் ஷேட்ஸ் தான் தருது. கலர் பத்தலைன்னு சொல்லி நான் திரும்ப கொஞ்சம் ப்ளூ சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த ஷேட் வேணுமோ அந்த அளவு வர வரைக்கும் நீங்கள் கலர் சேர்த்துக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ இந்த க்ரீமை வந்து நம்ம யூஸ் பண்ணுற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 30 மினிட்ஸ் கழித்து ஃப்ரிட்ஜ்லேருந்து கேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே நான் திரும்ப வந்து ஒரு லேயர் ஆஃப் க்ரீம் வந்து சைட்ஸ்லேயும் மேலேயும் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு சைட்ஸ் அந்த இதை வந்து ஸ்மூத் அவுட் பண்ணிக்கலாம் ஆங்குலர் ஸ்பேட்சில் வச்சு. மாதிரி கேக் டாப் அண்ட் சைட்ஸ் வந்து நம்ம ஸ்மூத் அவுட் பண்ணிக்கலாம். மாதிரி கேக் வந்து நான் ஸ்மூத் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு வெளியே இருக்கிற கேக்கெல்லாம் கொஞ்சம் தொடச்சி பிளேட்டை வந்து க்ளீன் ஆக்கிடலாம். வெட் டிஷ்யூ வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக துடைக்க வந்துடும். லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு துடைச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் பைப்பிங் பேக்கில் க்ளோஸ்டு ஸ்டார் நாசில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். பைப்பிங் பேக்கை நான் ஒரு கிளாஸில் வச்சுட்டு இதில் வந்து ஒரு சைடு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பிங்க் கலர் க்ரீமை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து ஒய்டு ஓப்பனாக இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் சின்ன கிளாஸ் வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு.
ஒரு சைடு ஃபுல்லாக பிங்க்கை வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் நடுவில் செட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்மளோட ப்ளூ கலர் ஃப்ராஸ்டிங் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிங்க் நிறையா வச்சிட்டனால பிங்க் ரொம்ப நேரம் வந்துச்சு. ஸோ அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு டபுள் கலர் வர வரைக்கும் உள்ள க்ரீமெலாம் நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ டபுள் கலர் வந்ததுக்கப்புறமாட்டிக்கு உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ஸ் வந்து நீங்கள் கேக் மேலே வந்து பைப் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக ஒரு 12 பண்ணிவிட்டு சாஃப்ட் ஐஸ்கிரீம்க்கெலாம் தருவாங்கள்ல அந்த மாதிரிக்கு ஒரு டிசைன் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ஸ் வந்து நீங்கள் பைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கேக் ஃபுல்லாக நம்ம பைப் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த பைப்பிங் பேக்கில் உள்ள ரிமைனிங் க்ரீமை வந்து சைட்ஸ்லலாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். சைட்ஸில் வந்து கேக்கோட சைடில் கொஞ்சம் நடுவில் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப பாட்டமில் வேண்டாம், கொஞ்சம் நடுவில் அப்ளை பண்ணிவிட்டு மாதிரி வந்து ஒரு ஃப்ளாட் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டு இந்த க்ரீமை வந்து கொஞ்சம் மேல் பக்கமாக லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா அது வந்து அழகாக ஸ்ட்ரீக்ஸ் மாதிரி வந்துடும். இதை நீங்கள் அப்படியே வெர்டிக்கலாக சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்லாண்டிங்காக வேணும்னாலும் அப்படி பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்லாண்டிங்காக பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம பைப்பிங் பேக்கில் வந்து பிங்க் அண்ட் ப்ளூ கலர் இருந்ததுனால அது வந்து இந்த மாதிரி ரெட்டையும் மிக்ஸ் பண்ணும்போது பியூட்டிஃபுல்லாக ஒரு பர்பிள் கலர் வந்து வந்துடுச்சு சைட்லலாம். நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கலர் ஹார்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதோட வந்து கொஞ்சம் ரெயின்போ ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இருக்கிற க்ரீமை வந்து நான் பர்பிள் க்ரீமாக இருக்குது, அதை வந்து நான் பைப்பிங் பேக்கில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு க்ளோஸ்டு ஸ்டார் நாசில் எடுத்துகிட்டு கேக்குக்கு வந்து பார்டர்ஸ் போட போகிறேன். சாரி, கொஞ்சம் பிளர் ஆகிடுச்சு கேமரா. இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டிசைன் வந்து அழகாக வந்துடும் பார்டர். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நான் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கேக் வந்து அழகாக இருக்கும். அதனால் அவ்வளோதான், நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கலர்ஸ் வந்து கிச்சன் லைட்டுங்கிறனால கொஞ்சம் அவ்வளோ தெளிவாக தெரியல. பட் ஆனால் அவுட் சைட் லைட்டில் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸாக இருந்துச்சு. உள்ளே கட் பண்ணும் போதும் அந்த கேக்கோட கலர்ஸ் வந்து செம்மையாக வந்துருந்துச்சு. உங்களுக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.